சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் வெடித்த மோதல், போலீஸ் குவிப்பு. சட்டசபை நிகழ்வுகளை அவ்வப்போது காண்பதற்காக விருந்தினர்களா மாணவர்கள் மாணவிகள் அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் வருவது வழக்கம். அதன்படியே இன்று அரசு பள்ளி மாணவிகள் பலர் சட்டசபை நிகழ்வுகளை காண்பதற்காக வந்திருந்தாங்க. அப்போது நடந்த சில சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்று பார்வையாளர் மாடத்தில் பள்ளி மாணவிகள் அமைதியாக அமர்ந்திருந்த வேளையில் கீழவையோ பள்ளி சிறுவர்கள் சண்டையிடும் மைதானம் போல காட்சியளித்தது. மக்கள் நலம், கொள்கை முடிவுகள், துறைசார் மானிய கோரிக்கைகள் குறித்து விவாதிக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதிகள் மாணவிகள் முன்னிலையிலேயே தனிநபர் விமர்சனங்களிலும் தரக்குறைவான வார்த்தை போரிலும் இறங்கி கடுமையான கூச்சலை எழுப்பிய சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. நீதி, சிறைத்துறை, சட்டம், மின்சாரம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி பேச தொடங்கினார். அப்போது மின்சாரத்துறை சரியாக நிர்வகிக்கப்படலை என்றும் துறை நிர்வாகத்தில் பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி விமர்சித்தார். இதற்கு உடனடியாக பதிலளிக்க இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அதை பற்றி எதுவும் பேசவில்லை. அதாவது புள்ளி விவரத்திற்கு அந்த புள்ளி விவர ரீதியாக பதில் தரவில்லை. மாறாக கடந்த 5 ஆண்டுகளில் மின்சார வாரியம் சந்தித்த கடுமையான இன்னல்களையும் நிதி சுமைகளையும் நான் விளக்குகிறேன் என்று பேசினார். அவ்வாறு பேசும்போது கரூரில் தாவேகா தலைவர் விஜய் செந்தில் பாலாஜி குறித்து பேசிய ஒரு பழைய விவகாரத்தை நிர்மல்குமார் அவையில் குறிப்பிட்டார். உடனடியாக தனது வார்த்தையை திருத்தி கொள்ள முயன்ற அவர், மன்னிக்கவும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்றார். எனினும் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கு கடும் ஆட்சேபனம் தெரிவித்து கூச்சலிட்டாங்க. இதனையடுத்து நிர்மல்குமார் தமது பேச்சை திரும்பி பெற்றதை தொடர்ந்து அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குறுக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் நிர்மல்குமாரை நோக்கி, மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கவும், மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் என்று கிண்டலா குறிப்பிட்டார். இதனால் கடும் கோபமடைந்த நிர்மல்குமார் பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்கார்ந்திருந்த எதிர்க்கட்சி தலைவரை பற்றி பேச எங்களுக்கு 5 நிமிடம் கூட ஆகாது. நாங்கள் தகாத வார்த்தைகளால் பேச தொடங்கினால் அவையை நடத்த முடியாது என்று ஆவேசமாக திருப்பியடித்தார். இதனால் அவையில் பதற்றம் மேலும் அதிகரித்தது. ஆவேசமடைந்த உதயநிதி ஸ்டாலின் சபாநாயகரை நோக்கி, தமிழ்நாட்டில் யாரும் பாத்ரூம் உட்கார்கிறார்கள், எவ்வளவு நேரம் உட்கார்கிறார்கள் என்பதை கண்காணிக்கவே தனி அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளாரா? அவையில் யார் முதலில் வரம்பு மீறி பேசினார்கள் என்பது சபாநாயகரான உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று கேள்வி எழுப்பினார். இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஆதவர்ஜுனா பதிலளிக்க எழுந்தார். அப்போது திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டாங்க. உடனே ஆதவர்ஜுனா, நான் சொல்வதை கேட்டுவிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பேசட்டும் என்று கூறி ஒரு கருத்தை தெரிவித்தார். அந்த வார்த்தையும் விதிகளுக்கு புறம்பாக இருந்ததால் சபாநாயகரால் உடனடியாக அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் துறை சார்ந்த கேள்விகளை தரவுகளுடன் மட்டுமே முன்வைத்தார் என்றும், ஆனால் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான பதில்களை தராமல் தனிநபர் விமர்சனங்களை முன்வச்சு அவையின் கவனத்தை திசை திருப்புவதாகவும் குற்றம் சாட்டினார். இப்படி மாணவிகள் முன் இன்று எம்எல்ஏக்கள் சண்டை போட்ட விவகாரம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தது. ஜனநாயகத்தின் மாண்பையும் சட்டமன்ற விவாதத்தின் ஆழத்தையும் கற்றுக்கொள்ள வந்த இந்த இளம் மாணவிகளுக்கு பெரியவர்கள் நிறைந்த சட்டசபையில் அரங்கேறிய இந்த வாக்குவாதமும் தனிநபர் தாக்குதல்களும் பெரும் ஏமாற்றத்தையே பரிசாக தந்தது. பள்ளிகளில் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை உபதேசிக்கும் தலைவர்களே சபையில் சிறுவர்கள் போல வார்த்தைகளால் மோதிக்கொண்ட காட்சி அவையின் கண்ணியத்தை கேள்விக்குறியாக்கியிருந்துச்சு. மேலும் மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பேசும்போது, கடந்த ஆட்சியில் மின்சாரத்துறையில் 4 அமைச்சர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. 2021க்கு பின்னர் மின்சார அமைச்சர் சிறைக்கு செல்கிறார். பின்னர் இன்னொரு அமைச்சர் என மின்சாரத்துறைக்கு 4 அமைச்சர்கள் கடந்த ஆட்சியில் வந்திருக்கிறாங்க என தெரிவித்தார். இதையடுத்து திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி பேசுகையில், தாவேகா அரசில் 5 ஆண்டுகளில் மின்துறையில் கடனே வாங்க மாட்டீங்களா?
கடன் அதிகரிக்காதா? புதிய திட்டங்களுக்கு அரசு நிதிகளை கொடுக்குமா? அல்லது முதல்வரிடம் நிதி கேட்டு மின் வாரியத்தில் கடன் சுமை ஏறாமல் பார்த்து கொள்வீங்களா? திமுக ஆட்சியில் மின்வெட்டு இல்லாமல் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளுக்கு மின்துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றப்பட்டாங்க என்று அமைச்சர் சொல்கிறார். தாவேக அரசில் மாற்றமே இருக்காதா என்பதை பார்க்கலாம். மேலும் அமைச்சரை மாற்றுவது முதல்வரின் விருப்பம். பேசும்போது கவனமாக பேச வேண்டும். மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய செந்தில் பாலாஜி, எங்களை விமர்சிக்கும் போது பதிலளிக்காமல் வாய்மூடி இருப்பதற்கு நாங்கள் சட்டப்பேரவைக்கு வரல. ஒரு வார்த்தை பேசும்போது மறு வார்த்தை பேச எங்களுக்கு தெரியும். ஊமையாக இருந்து விட்டு போக நாங்கள் இந்த சட்டசபைக்கு வரல என கோபமாக பேசியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. மேலும் உதயநிதி ஸ்டாலினும், எங்களை விட அதிகமாக ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஆளும் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுகின்றாங்க. அவை குறிப்பில் இருந்து அவற்றை சரியாக நீக்கி விடுகிறீர்களே. அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற வரலாற்றிலேயே முதன்முறையாக எதிர்கட்சியினர் பேசுவதை விட ஆளும் கட்சியினர் அமைச்சர்கள் பேசுவதை அவை குறிப்பிலிருந்து நிறைய நீக்கி வரலாறு படைச்சிருக்கீங்க. இந்த அவை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. நாங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு, அதிசயப்படும் அளவிற்கும் ஆச்சரியப்படும் அளவிற்கும் பதில்களை கொடுக்குறீங்க. கேள்விகள் கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போது பாட்டெல்லாம் பாடுறீங்க. எங்களுக்கே சில சமயம் சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோமா இல்லை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோமா என்று சந்தேகம் வரும் அளவுக்கு பாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்கினாலும் நீக்கப்படும் காட்சிகள் அனைத்தும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் போது இவற்றை சோசியல் மீடியாக்களிலும் யூடியூபிலும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. இதனால் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதற்கு அர்த்தம் இல்லாமல் போகிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நேற்று முன்தினம் பேரவையில் பேசிய முதல்வர் தன்னுடைய மேசையில் 3 ஆவணங்கள் இருப்பதாகவும் அதை திறக்க வைத்து விடாதீர்கள் எனவும் எங்கள் அரசை குற்றம் சாட்டும் வகையில் கூறியிருந்தார். தயவு செய்து முதல்வர் அந்த ஃபைல்ஸ்களை திறந்து பார்க்க வேண்டும். அதன் மீது அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுகிறீர்கள்? எதற்காக காலதாமதம் செய்கிறீர்கள்? இதையே 3 மாதங்களாக சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஃபைல்களை திறக்க ஜோசியக்காரர் சொல்ல வேண்டுமா? நல்ல நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? சீக்கிரமாக தொடங்க முதல்வர் அவர்களே என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். இதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் அந்த ஃபைல்களை திறப்பாரா? அந்த ஃபைல்களை திறந்தால் எத்தனை திமுக அமைச்சர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.